الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் படைத்திருக்கிற ஒவ்வொரு படைப்பையும் இரட்டையாய் படைத்திருப்பதாய் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான். وَمِنْ كُلِّ شَيْءٍ خَلَقْنَا زَوْجَيْنِ. ஒவ்வொரு பொருளையும் நாம் இரண்டாகத்தான் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய செய்தி. இரட்டை என்பது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விஷயத்திலும் பொருத்தி பார்க்க வாய்ப்புள்ள ஒரு செய்தி. அது உடல் உறுப்புகளை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றையும் இரட்டையாய், கண்கள் இரண்டாய், காதுகள் இரண்டாய், மூளை சிறுமூளை பெருமூளை இரண்டாய், கைகள் இரண்டாய், கால்கள் இரண்டாய், எல்லாவற்றையும் இரண்டாய் பிரித்து பார்க்க வாய்ப்புள்ள இரட்டை வடிவத்தில்தான் ஒவ்வொரு பொருளையும் படைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இது மனித உடலில் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் எல்லாவற்றையும் இரண்டு. இரவு ஒன்று இருந்தால் அதற்கு பகல் என்ற ஒன்று உண்டு. வானம் இருந்தால் அதற்கு பூமி என்று அதற்கு எதிர்ப்பதம் இருப்பதை போல, மேலே என்றால் கீழே என்று இன்னொன்றை இருப்பதை போல, வலது ஒன்று இருந்தால் இடது என்ற இன்னொன்றை இருப்பதை போல, லாபம் ஒன்று இருந்தால் அதற்கு நஷ்டம் என்ற மறுபகுதி இருப்பதை போல, நன்மை இருந்தால் அதன் மறுபகுதியாய் தீமை என்ற ஒன்று இருப்பதை போல, எல்லா விஷயத்திலேயும் அன்பு இருந்தால் அதன் மறுபதமாய் கோபம் ஒன்று இருப்பதை போல, உலகத்தின் எல்லாவற்றையும் இரண்டாக படைத்திருக்கிறார். அல்லாஹ் ஒருவன் மட்டுமே ஒன்று. அல்லாஹுவை தவிர்த்து அவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்டவைகள். தான் மட்டும்தான் ஒருவன் என்பதை அதை வெறுமனே சிந்தனையாக மட்டுமல்லாமல் படைப்பிலேயே அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டார். பாறைகளில் கூட ஆண் பாறை பெண் பாறை உண்டு. மனிதர்கள் மட்டுமல்ல, ஆண் பெண் என்ற இரண்டு என்பது மனிதத்துவத்தின் மட்டுமல்ல, பாறைகளில் கூட உடைத்தால் வெகு சீக்கிரம் உடைகிற பாறைகள் பெண் பாறைகள்.
வெகு சீக்கிரமாக உடையாத பாறைகள் ஆண் பாறைகள் என்று தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் பாறைகளில் கூட இப்படி பாகுபாடு இருப்பதை உணர்த்துகிறார்கள். விவசாயிகளிடம் கேட்டு பாருங்கள், இதுல மரத்தில கூட இது ஆண் மரம் பெண் மரம் என்றெல்லாம் உண்டு. அதற்கு மகரந்த சேர்க்கையின் வழியாகத்தான் அதற்கு விளைச்சல் ஏற்படுவதை அக்ரிகல்ச்சர் நிபுணர்கள் நிரூபிக்கிறார்கள். ஆக உலகத்தில் தாவர வர்க்கத்தில் கூட இரண்டு உண்டு, ஒரே மாதிரியாக அல்ல. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சிஸ்டம் ஒன்று இருக்கிறது. தான் மட்டும் தான் ஒருவன், இந்த உலகத்தில் அவனை தவிர்த்து உள்ள அனைத்தும் இரண்டு. மனித வாழ்க்கையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரண்டு மகிழ்ச்சியான தருணங்கள் என்று ஒன்று இருப்பதை போல் துன்பத்திற்கான தருணங்கள் என்று ஒன்று உண்டு. உலகத்தில் யாரெல்லாம், அது எந்த மனிதராக இருந்தாலும், அது நபியோ, அது ரசூலோ, அது இறைநேச பெருந்தகையோ, ஒரு சாதாரண மனிதனோ, சாலிகானவரோ, பாவப்பட்ட மனிதரோ யாராக இருந்தாலும் நீங்கள் யோசித்து பார்த்தால், அவன் தாயின் வயிற்றில் இருந்து வெளிவந்த காலம் முதல் முகத்திற்கு கஃன் வருகிற வரை இரண்டு விஷயங்கள் நடந்தே தீரும். ஒன்று அவனுடைய மகிழ்ச்சியான விஷயங்கள், மறுதரப்பில் அவனை துன்பப்படுத்துகிற விஷயங்கள். இந்த ரெண்டும் மாறி மாறித்தான் உலகத்தில் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலும் நிகழ்ந்தும். இது அல்லாஹ்வுடைய சிஸ்டம். வேறு வார்த்தையில் அதற்கு மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை ஜமாலியா ஜலாலியா என்று இரு பார்வையில் பிரித்து பேசுகிறார்கள். அவன்தான் உங்களை சிரிக்க வைக்கிறான், அவன்தான் உங்களை அழவும் வைக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். சிரிக்க வைக்கிறான் என்று பொருள் என்ன? பொருள், சிரிப்பதற்கான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஒரு குழந்தை பிறக்கும், அவர் வியாபாரத்தில் உயர்நிலையை பெறுவார், அல்லது அவருக்கு வேலை வாய்ப்பு அமையும், அல்லது அவருக்கான சூழல்கள் சாதகமாக அமையும், திருமணம் நடந்தேறும். இது போன்ற மகிழ்ச்சியான தருணங்கள் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில், ஒரு மனிதர் வாழ்க்கையில் நடக்கிற போது அவன் சிரிப்பான், மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். அவனே உங்களை அளவும் வைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அதற்கு என்ன பொருள்? நல்லா நடந்துட்டு திடீர்னு பிசினஸ், திடீர்னு பார்த்தா நஷ்டம் வந்துடும். நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படும். நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில யாரோ நமக்கு பிரியமானவர் ஒருவர் மரணத்தை தழுவார். அல்லது வேலை வாய்ப்பு போயிட்டு இருந்த வேலை வாய்ப்பு திடீர்னு பார்த்தா வேலையிலிருந்து அவரை தூக்கிடுவாங்க. இது போன்ற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கிற போது நம்முடைய அந்த கவலைகள் நமக்கு ஒரு அழுகையை ஏற்படுத்துகிறது, துன்பத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு விஷயம், இந்த ரெண்டுமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது. வெளியிலே பல காரணங்களை சொல்லுவார்கள், இதனால் ஆயிடுச்சு அதனால் ஆயிடுச்சு என்று ஆயிரம் காரணங்களை நாம் ஜோடிக்கலாம். காரணங்களை ஜோடித்து நாம் அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். யதார்த்த உண்மை என்னவென்றால், உலகத்தில் ஒருவன் உயர்வதற்காக படிகளை அமைத்து ஏற்றி விடுவதும் அல்லாஹ்தான். ஒருவனை தாழ்த்துவதற்கான சூழல்களை ஏற்றி வழுக்கி விழ வைப்பதும் அல்லாஹ்தான். நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்பது வெறுமனே ஈமான் கொண்டு வெறுமனே சிந்தனையாக பதிய வைப்பதற்கல்ல. எது நடந்தாலும் அதை அப்படி பொருத்தி பார்ப்பதுதான் ஒரு முஃமினுடைய அடிப்படை சிந்தனை. நல்லா போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு நட்டோடு நின்றுச்சு. முன்னால போனா பெட்ரோல் இல்லை, ட்ரை ஆயிடுச்சு. இந்த பக்கம் போனா 5 கிலோமீட்டர் போனோம், இந்த பக்கம் போனா 7 கிலோமீட்டர் போனோம். தள்ளிக்கிட்டே போக வேண்டிய சூழல் வந்து விட்டது. நினைச்சேன், பரப்பிடும் போதே ஒரு பூனை வந்துச்சா அப்பவே யோசிக்கணும் என்றால் அது ஈமானுக்கு பாதிப்பு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவரை இந்த இடத்தில் இப்படி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இவர் பாவத்தை கழிக்கிறான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வண்டி போயிட்டு திடீர்னு பார்த்து ஒரு ஆணி குத்திருச்சு, ஒரு முள்ளு குத்திருச்சு, வண்டி நடுரோட்டு நிக்குது. யாரும் உதவி செய்வதற்கு உதவியாளர்கள் யாரும் இல்லை. இவர் கொஞ்சம் சிரமப்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹத்த ஷௌகத்து யுஷாக்கு அல்லாஹ். ஒரு முள்ளு குத்திச்சு, வேற ஏதோ ஒரு அவருக்கான ஒரு பாதிப்பு, அது காலில் முள்ளு குத்தினாலும் வண்டியில முள்ளு குத்தினாலும் சரி. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவரின் பாவம் கழிகிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் கழிகிறது. இப்ப இந்த பார்வையில் தான் ஒரு முஃமினுடைய அடிப்படை சிந்தனை மாற்றப்பட வேண்டும். எவன் இப்படி போட்டு போனானோ என்று யாரோ ஒருவனை திட்டுவது என்பது அது ஒரு முஃமினுக்கு பொருத்தமான சிந்தனை அல்ல.
நடக்க வேண்டும் என்பது முன்பே நிர்ணயிக்கப்படும். இதை கடந்து எத்தனையோ வண்டி போயிருக்கும். அவர் வண்டியெல்லாம் ஏறாம என் வண்டியில ஏறுச்சுன்னா இவரை இப்படி தள்ள வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய திட்டம் நடந்து விட்டது. இப்படித்தான் அந்த ஈமானை, நம்முடைய ஒரு சிந்தனையை திருப்பி பார்க்க வேண்டும். எனவே நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் நடக்கிறது என்பது நம்முடைய கல்வில் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு அடிப்படையான சிந்தனை. ஒரு நன்மை ஏற்படுகிறது என்றால் அது யாரோ ஒருவரின் மூலம் தான் ஏற்படும், ஏதோ ஒரு சூழலின் மூலம் தான் ஏற்படும். ஒருத்தருக்கு முன்னேற்றத்தை தரணும், அவர் பிசினஸ் வச்சு அவர் முன்னேற்றத்தை தரலாம். அவர் வேலை வாய்ப்பு தேடி அந்த வேலை வாய்ப்பு கிடைத்து அதில் கிடைக்கிற வருமானத்தின் மூலம் அவருக்கு உயர்வு கிடைக்கலாம். அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய சிஸ்டம். ஆனா எதன் மூலம் நாம் உயர்வுக்கு வந்தோமோ அதுதான் தன் உயர்வுக்கு காரணம் என்று கருதி உயர்த்தி அல்லாஹ்வை மறப்பது என்பது ஈமானுக்கு மாற்றமான சிந்தனை. ஒரு மனிதர் ஒரு தோல்வியை தழுவுகிறார், நஷ்டம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு ஏதோ ஒரு சில காரணங்கள் ஏற்படும். அது அவருடைய கீழே இருக்கிற பொறுப்பாளர்கள் சரியாக செயல்படவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது அவருடைய கவனக்குறைவு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அல்லது வேறு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டது, ஒரு நோய் ஏற்பட்டது என்றால் நாம் எப்படி பார்க்க வேண்டும்? கவனமா ஓட்டினாலும் நடக்கத்தான் செய்யும். அப்படித்தான் பார்க்க. நீ போகும்போது சரியா போயிருந்தா இப்படி நடந்திருக்குமா என்று மட்டுமே பேசிக் கொண்டிருப்பது தகுமானதல்ல. சரியா ஓட்டுறவன் சில சமயங்களில் நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில பார்த்தா நாம சரியா போவோம், ராங் ரூட்ல இருந்து இவனை அடிப்பான். எத்தனையோ விஷயங்கள் விபத்துகளுக்கு இப்படியும் காரணமாக ஏற்படுவதல்லவா? அப்ப நாம் யோசிக்க வேண்டிய செய்தி, நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் பொருத்தி பார்க்க வேண்டும். அப்படி சிந்தனையை பொருத்தி பார்த்தால் நம்முடைய கல்வில், இதயத்தில் மன அமைதி ஏற்படும் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அப்படி அல்லாமல் இவரால் ஏற்பட்டது, அவரால் ஏற்பட்டது, இதனால் ஏற்பட்டது என்பதாக நாம் வேறு நபர்களையும் வேறு ஒரு பொருளையும் குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பது பொருத்தமானது அல்ல. எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்று ஒரு தமிழில் பழமொழி ஒன்று சொல்லுவார்கள். ஒரு ஞானவான்கள் சொல்கிற ஒரு அழகான உதாரணம். ஒரு நாய் அது ரோட்டில் போய் கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவன் கல்லை நோக்கி எரிகிறான். கல்லால் அந்த நாய் அடிபடுகிறது என்றால் அந்த கல்லை பார்த்து நாய் குறைக்காது, இல்லையா? கல்லை பார்த்து நாய் குறைக்காது. எய்தவன் யார் என்பவனை பார்த்து, எரிந்தவன் யார் என்பவனை பார்த்து குறைக்கிறது. கல் தானாக நமக்கு எந்த தீங்கும் செய்யாது. கல்லை எவனோ ஒருத்தன் எரிஞ்சதுனால தான் எனக்கு இந்த கல் அடிபட்டிருக்கு என்று நாய்க்கு கூட அப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது. கல் தானாக நமக்கு தீங்கு தராது. இது எப்படி ஒரு நாய்க்கு இந்த சிந்தனை வருகிறதோ அதுபோல் மனிதர்களாய் அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையாளர்களால் நமக்கும் ஒரு தீங்கு வருகிறது என்றால் அந்த கல் எரியப்படுகிறது என்று பொருள். அது யாரின் மூலம் வந்தது என்பதை அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டுமே தவிர, இவர்னால தான் நான் இப்படி கீழே வந்துட்டேன், இவர்னால தான் இப்படி நஷ்டமாயிட்டேன், இவர் பார்த்த பார்வையில தான் நான் இப்படி போயிட்டேன் என்று இன்னாரை குற்றம் சொல்லுவது என்பது அது நம்முடைய ஈமானை பாதிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இவ்வளவு விரிவாக சொன்னார்கள் என்றால், ஒரு முறை ஒரு போர் முடிந்த சமயம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் காலை எழுந்தவர்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்கள். இங்கே காலையில் எழுந்தவர்களில் சில பேர் முஃமினாய், சில பேர் காபிராக ஆகிவிடுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆச்சரியம்! காலை எழுந்தவுடனே சில பேர் முஃமினாய், சில பேர் காபிராய், அது எப்படி என்று கேட்டார்கள். அல்லாஹ் இப்போது அறிவித்தான், நேற்று மழை பொழிந்தது அல்லவா, இந்த நட்சத்திரம் இங்க வந்ததனால தான் மழை பொழிந்தது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் காஃபிரும் பில் கௌகப் வ முஃமினும் காஃபிரும் பி வ முஃமினும் பில் கௌகப். அவர் நட்சத்திரத்தை நம்பினார், அவர் என்னை புறக்கணித்த காஃபிராகி விட்டார் என்று அல்லாஹ் அறிவித்ததாய் சொன்னார்கள். இல்லல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய கருணையினால தான் இன்னைக்கு மழை பொழிந்தது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் முஃமினும் பி வ காஃபிரும் பில் கௌகப். அவர் நட்சத்திரத்தை அவர் மறுத்து விட்டார், என்னை அவர் ஈமான் கொண்டு விட்டார் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்ன செய்தியை இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள். இது ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன டைட்டில்.
இந்த தலைப்புக்கு கீழே யோசித்து பார்த்தால் மனித வாழ்க்கையில் ஒரு மழை பொழிவதற்கு மட்டுமல்ல, எதற்கு வேண்டுமானாலும் பொருத்தி பார்க்கலாம். இந்த பிசினஸ் தாங்க என்னை இவ்வளவு டாப்ல தூக்கி விட்டுச்சு, இது மட்டும் இல்லை நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன்னு சொன்னா அது ஒரு வகையில் ஈமானுக்கு மாற்றமான வார்த்தை. அது அந்த சிந்தனை. அது இதன் மூலம் நம்மை உயர்த்தியது அல்லாஹ் என்று புரிந்தால் அது வேறு. இது மட்டும் இல்லைன்னா நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேங்க, இவர் மட்டும் இல்லைன்னா நான் அப்படி வந்திருக்க முடியாதுங்க, அவரு தாங்க தூக்கி விட்டார். கையை தூக்கி விடுவதல்ல, தூக்கி விடுவதற்கு இவர் காரணமாக ஆக்கப்பட்டார் என்பது உண்மை. அவரை மட்டுமல்ல, அவரை கடந்து நாம் யோசிப்பது என்பதுதான் ஒரு முஃமினுடைய அடிப்படையான ஈமானிய சிறப்புக்குரிய சிந்தனையாக இருக்க முடியும். ஒவ்வொரு எல்லையிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அப்போ சமீப காலங்களில் இவ்வளவு காலங்கள் கடந்த பிறகு, அறிவு சிந்தனை வளர்ந்த பிறகு, விஞ்ஞான சிந்தனை வளர்ந்த பிறகு, தொழில்நுட்பம் வளர்ச்சி கடந்து இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அளவுக்கு செயற்கை நுண்ணறிவுகள் வளர்ந்த பிறகும் கூட நாம் நன்மை தீமையை யாரோ ஒருவரோடு தொடர்பு படுத்தி பார்ப்பதை நம் சிந்தனையில இருந்து இன்னும் எடுபட முடியவே இல்லையே. சஃபர் மாதம் போது பிறந்திருக்கிறது, இன்னும் சஃபர் மாதத்தில் தெளிவான விழிப்புணர்வு சமூகத்தில் வரவே இல்லை. 1400 ஆண்டுகளாய் இந்த உம்மத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி சென்றார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த மாதத்துல ஒரு பீடையும் இல்ல, இந்த மாசத்துல எந்த சிக்கலும் இல்ல, லா அதுவா வலா தீரத வலா ஹம்மத வலா சஃபர், தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கையில் ஏதோ ஒரு வகையில் தளர்வு ஏற்படுகிறது. ஒருத்தர் கேட்கிறார், என் வீட்டில் ஆந்த மேல உட்கார்ந்துச்சு, 2 பேர் கூப்பிட்டு சொன்னாங்க சீக்கிரம் விரட்டி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆந்த வந்தா என்ன இருக்கு, அதனால என்ன ஆயிட போகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே சொன்னாங்க ஆந்தையை பார்த்து சகுனம் பார்ப்பது கிடையாது என்று. 1400 ஆண்டுகளுக்கு முன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வலா ஹாம்மத, தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்க உங்க வீட்டு மேல ஆந்த உட்கார்னால என்ன ஆக போகுது? இல்ல யாரோ ஒருத்தர் மூத்தா போயிடுவாங்க, ஒன்னும் ஆக போறது இல்லை. என்னைக்கு யாருக்கு மூத்து வருமோ அது வந்துதான் தீரும். அது ஆந்த வந்ததுனால அல்ல, அல்லது வேறு காரணங்களை எல்லாம் கற்பிக்குவது என்பது நம்முடைய ஈமானுக்கு மாற்றம். 2 நாள் கழிச்சு அவர் திரும்ப சொல்றாரு, கண்டிப்பா நான் நம்பிக்கை எனக்கு தெளிவா வந்துருச்சு. ஏன்னு கேட்டா உங்க வீட்டு மேலேயும் ஆந்த உட்கார்ந்து நான் பார்த்தேன் ஹஸ்ரத் அப்படிங்கிறார். நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், யதார்த்த வாழ்க்கையில் சின்ன சின்ன புரிதலில் ஏற்படுகிற விளக்கங்களில் நன்மை தீமை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்பது அடிப்படையாக நம்முடைய கல்வியில் பதிய வேண்டிய முக்கியமான சிந்தனை. அதில் சின்ன தளர்வு கூட, சந்தேகம் கூட வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி விட்டார்கள். லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது. வலா தீரத்த, பறவையை பார்த்து சகனம் பார்ப்பது என்பது கிடையாது. அம்பு வைத்து பார்ப்பது என்பது கிடையாது. வலா ஹம்மத்த, ஆந்தையை வச்சு சகனம் பார்ப்பது என்பது கிடையாது. வலா சஃபர், சஃபர் மாசன பீடை என்பது கிடையாது. எவ்வளவு தெளிவாக இந்த உம்மத்துக்கு தெளிவுபடுத்தி சென்றதற்கு பிறகும் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, ஏதாவது ஒரு சின்ன ஒரு டைவர்ஸ் பிரச்சனை வந்துருச்சு, இந்த சஃபர் மாசத்துல வச்சதுனால தான் இந்த மாதிரி. இன்னும் முடித்து போடுபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பிசினஸ்ல ஒரு சின்ன லாஸ், அது எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம். சஃபர் மாசத்துல தொடங்கினால தான் இந்த மாதிரி ஆச்சு. பேசுபவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், சஃபர் மாசத்துல வியாபாரம் தொடங்கணும் மட்டும்தான் நஷ்டம் வருதா? முஹர்ரம் மாசத்துலயே, ரபியுல் அவ்வல் மாசத்துலயே தொடங்கணும் வியாபாரத்தில் நஷ்டம் வருது இல்லையா? அது வாழ்க்கையில் யாருக்கு எப்படி நிர்ணயிக்கப்பட்டது அப்படி நடக்கும். ஆனால் இப்படி பொருத்தி பார்த்து இந்த காரணங்களை ஜோடிப்பது என்பது நம்முடைய ஈமானுக்கான பாதிப்பு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யுஸ்பிஹு முஃமினன் வ யும்சி காஃபிரா, இது எவ்வளவு தூரம் பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். காலையில் முஃமினாக இருப்பான், மாலை பொழுதிலேயே காஃபிராகி போவான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா, மாலையிலே அவன் முஃமினாக உலா வந்து கொண்டிருப்பான், மறுநாள் காலையை அடைகிற போது அவன் காபிராகி போயிருப்பான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மை அந்த சிந்தனையிலிருந்து காப்பாற்றியல் புரிவானாக. எனவே நம்முடைய கல்வில் இது போன்ற இந்த தவறான புரிதல்கள் நம் இதயத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும். துணிந்து ஒரு காரியத்தில் நாம் இறங்க வேண்டும். இந்த பீடை, இது போன்ற சிந்தனைகள் இன்னைக்கு வரைக்கும் நல்லா யோசிச்சு பார்த்தா நமக்கு புரிகிற ஒரு செய்தி என்னன்னா, ஒரே குடும்பத்தில் 2 பேருக்கு திருமணத்தை ஒரே நேரத்தில் நடத்துவதில்லை என்றால் ஒன்று வாழுமாம் ஒன்றும் தாழுமாம். யார் சொல்லிக் கொடுத்தது? இன்றும் அந்த சிந்தனை நம்முடைய இதயத்தில் இருந்து அகற்றப்படவில்லை.
நமது ஊர்களில் எல்லாம் அது போன்ற சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சம் அகற்றப்பட்டு விட்டது. சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், ஒரே மேடையில் 2 நிக்காக நடந்தா அப்படி அதை சிந்திப்பதில்லை. அப்படி நடந்தா ஒன்னு வாழ்வாங்களா, ஒன்னு டவுன் ஆயிடுவாங்களா? யாரு சொன்னது? வாழ்வு தாழ்வு என்பது அவரவருடைய வாழ்க்கை அல்லாஹ்வின் கைகளில் இருக்கிறது. பியதிஹி மலகூத்து குல்லி ஷைஇன். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முழு கட்டுப்பாடு அல்லாஹ்வின் கைகளில் இருக்கிற போது இப்படி நாம் தேவையற்ற சிந்தனைகளை கல்வியில் பதிய வைத்துக் கொள்வது என்பது பொருத்தமற்ற செயல் என்பது மட்டுமல்ல, அது நம்முடைய ஈமானை பாதிக்கும். அதே சமயத்தில் நமக்கு ஈமானுக்கு பாதிப்பு வருகிற சமயம், நம்முடைய ஈமானை சரி செய்ய முடியாத தடுமாற்றம் வருகிறது என்றால், அந்த சமயத்தில் நம்ம நம்பிக்கை இன்னும் தளர்வு ஏற்படுத்துவதற்கு பதிலாக அதற்கு மாற்று சிந்தனையை யோசிப்பதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது. அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை குறித்து இந்த உம்மத்திற்கு ஒரு தெளிவு சொன்னார்கள். இன்கான ஷுஅமு ஃபீ ஷைஇன் ஃபஃபித் தாரி வல் ஃபரசி வல் மர்அதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது துர்ச்சகனம் என்பது கிடையாது, நற்சகனம் என்பது இந்த உம்மத்தில் அது தேவைப்பட்டால் அதற்கு அனுமதி உண்டு என்று சொன்னார்கள். வஹைருஹா அல் ஃபால். மல்ஃபால் யா ரசூலல்லாஹ், அப்படி ஃபால்னா என்னன்னு கேட்டாங்க. ஃபால் பார்ப்பது என்றால் என்னன்னு கேட்டாங்க. அல் கலிமத்து ஸாலிஹத்து யஸ்மஉஹா அஹதுக்கும். ஒரு மனிதர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. இந்த விஷயத்துக்கு போகலாமா வேணாமா, இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து திடீர்னு வெளியில வந்தாரு. யாரோ சில பேர் வெற்றி 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 என்று கோஷம் போட்டுக்கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். அநேகமா வெற்றி கிடைச்சிரும், அதுதான் இப்படி சொல்லப்படுது அப்படின்னு நினைச்சார்னா இது தப்பு இல்லை. இப்படி சொன்னதால தான் வெற்றி கிடைச்சுனாச்சா ஈமானுக்கு பாதிப்பு. சரியாக புரிய வேண்டும். அல் கலிமத்து ஸாலிஹத்து யஸ்மஉஹா அஹதுக்கும் என்றால், அவர் யதார்த்தமா வெளியில போகும்போது 4 பேர் வெற்றி வெற்றின்னு சொன்னேன், நம்ம காரியம் வெற்றியாக போகுதுங்கிறத ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் என் காதுல கேட்க வைக்கிறான் என்று ஒருவர் கருதினால் அது தவறல்ல, அது ஈமானுக்கு பாதிப்பு அல்ல. அவர் சொன்னதால தான் வெற்றி கிடைச்சிச்சுன்னு சொன்னா அது நம்முடைய ஈமானை பாதிப்படைய செய்துவிடும், குஃப்ர்ல கொண்டு போய் விட்டு விடலாம். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அதே போல ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறார். யாரோ ஒருத்தர் ஆஃபியா ஆஃபியா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி, ஆஃபியத்து கிடைக்க போது போல, அதனால தான் யாரோ ஒருத்தர் காது என் காதுல விழுகுது என்று ஒருவர் கருதினால் அது தவறல்ல. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்சகனம் என்ற ஒரு வார்த்தையை இந்த உம்மத்துக்கு சொன்னாங்க. அதை வச்சுட்டு அவர் சொன்னதால தான் எனக்கு நோய் ஆஃபியத் ஆச்சுன்னு சொன்னா அது தவறு. இவர் சொன்னதால தான் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிச்சு, நோயே குணமடைந்தது என்று சொன்னால் அது தவறு. அது நம்முடைய ஈமானை பாதிப்படைய செய்யும். அதுபோன்று நல்ல வார்த்தைகளை கேட்பது தவறல்ல. எந்த ஒரு விஷயத்தை முடிவு செய்வதாக இருந்தாலும் அதற்கு இஸ்திகாரா என்ற ஒரு வழிமுறையை மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிறது. ஒரு திருமணத்தை முடிக்கலாமா வேண்டாமா, அது ஜோசியர்கிட்ட போறதல்ல, அது சகுனம் பார்ப்பவரிடத்திலே போய் கேட்பதல்ல, குறி கேட்பதல்ல, குறி போய் கேட்பதல்ல, நம் ரப்பிடத்தில் ஒரு நனவு கேட்பது. நான் இந்த வேலைக்கு போலான் இருக்கிறேன் ரப்பே, இதுக்கு ஹைரா இருக்குமா, நல்லதா இருக்குமா, கெட்டதா இருக்குமா, எனக்கு சரியான வழியை காட்டு. தவறல்ல, அது அல்லாஹ்விடத்தில் கேட்பது. இஸ்திகாரா என்ற ஒரு முறையை நபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். அதே போல சில சாலிகான மனிதர்களிடம் அனுபவத்தின் அடிப்படையில் சில யூகத்தை சரி செய்து கொள்வதற்காக மஷ்வரா கேட்பது என்று ஒன்று இருக்கிறது. மஷ்வரா ஆலோசனை கேட்பது தவறல்ல. இந்த மாதிரி ஒரு ஊர்ல, இந்த வீட்டுல, இந்த குடும்பத்துல பெண் எடுக்கலாம் என்று நாங்கள் இருக்கிறோம், சரியா இருக்குமான்னு உங்க அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிறார். அவருக்கு தோன்றியதை, அவர் இதயத்தில் தோன்றியதை, அவருடைய அனுபவத்தில் தக்வாவின் அடிப்படையில் சில செய்திகளை ஆலோசனையாக சொல்வது தவறல்ல. சில சமயங்களில் அந்த கணிப்பு சரியாகவும் அமையலாம், தவறாகவும் அமையலாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்மே கியாஃபா என்கிற ஒரு கணிப்பு ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். ஒருத்தர் ஆளை பார்த்த உடனே அவரு எப்படிப்பட்டவர்கிறதை கணிச்சிருவாங்க. The face is the index of mind ன்னு சொல்றாங்கல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை போல ஒரு ஆளை பார்த்த உடனே கணிச்சிருவாங்க இவர் எப்படிப்பட்டவர் என்பதை. அல்லாஹ் அவர்களுக்கு அப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் வழங்கி இருந்தார். ஒரு ஆள் வந்தார், நானும் என்னோட கூட சேர்ந்து இன்னொருத்தரும் பிசினஸ்ல பார்ட்னரா சேர்ந்து பிசினஸ் பண்ணோம், அதுல என் கூட இருந்த பார்ட்னர் என் பிசினஸ்ல என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னார்.
ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆள் அப்படியே கூர்ந்து பார்த்தாங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ஒரு பார்வை பார்த்தாங்க. இல்லையே, நீ ஏமாந்திருக்கிற வாய்ப்பே இல்லையே, அநேகமா நீ தான் இன்னொருத்தரை ஏமாத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவருக்கு ஷாக்கிங், அதிர்ச்சியான செய்தி. என்ன இப்படி சொல்றாங்க? உண்மையில் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் ஜனாதிபதி அவர்களே, நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், என்ன பார்த்து எப்படி ஏமாத்துறேன்னு சொல்றீங்க அப்படின்றார். உடனே ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப சொன்னாங்க, நீ ரொம்ப உயரம் கம்மியா குள்ளமா இருக்கிற, உன் சைஸ்ல உள்ள ஆள் அப்படி ஏமாறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னாரு, ஜனாதிபதி அவர்களே நீங்க சொல்றது சரிதான், என்னை ஏமாத்தினவர் என்னோட இன்னும் குள்ளமா இருப்பார் அப்படின்னு சொன்னார். இப்போது இது கணிப்பை, ஆளை பார்த்து சில கணிப்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பல்வேறு சமயங்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சஹாபிகள் இவரை வேலைக்கு சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் தந்திருந்தார். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பல்வேறு சமயங்கள், யா ரசூலல்லாஹ் இந்த மது கண்ட்ரோல் ஃபுல்லாவே ஹராமா இருந்தா நல்லா இருக்கும், பர்தாவுடைய சட்டம் வந்தா நல்லா இருக்கும், இப்படி அவங்க சொல்ற செய்தி ஆயத்தா இறங்கியது. நிறைய செய்திகள் அப்படி இருக்கிறது. அப்போது அப்படி ஒரு கணிப்பை அல்லாஹ் தந்திருந்தார். உடனே சொல்லுவாங்க, ஆளை பார்த்த உடனே எனக்கு என்னமோ இவரு சரியில்லை. மற்ற சஹாபிகள் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, ஆள் சரியான ஆளு, ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாரு. இல்ல என் பார்வையில சரியில்லை, சொன்ன மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு கணிப்பு ஆற்றல், இது அவருடைய தக்வாவின் அடிப்படையில் அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருந்த ஒரு தகுதியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதை அவர்கள் பயன்படுத்தினாங்க. யாராவது சில பேரை கூட்டிட்டு வருவாங்க உமர் ரலியல்லாஹு இடத்துல, இவர் நல்லவருங்க, இவருக்கு வேண்டாம் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவரை எப்படி நல்லவர்னு சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, பார்த்தா நல்லா தொழுகிறாரு, ஓதுறாரு, இபாதத்து, இவரை பார்த்தா ரொம்ப கரெக்டா தெரியுது, அதனால அல்ல. திரும்ப கேட்பாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சரியா கேட்பாங்க, இவர் கூட என்னைக்காவது பிரயாணம் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல. சரி, ரெண்டாவது அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரரா நீ அப்படின்னு கேட்பாங்க. இல்ல. சரி, அவர் கூட ஏதாவது டிரான்சாக்சன், கொடுக்கல் வாங்கல் ஏதாவது நடந்திருக்கா, கடன் வாங்கி கொடுத்து வாங்கியிருக்கியா? இல்ல. அப்படின்னா இவர் நல்லவர் நீ சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை, வெளியில போன்றுவான். ஒரு மனிதரை இப்படி கணிப்பார்கள். ஒரு மனிதருடைய நிறை குறைகளை அறிந்து கொள்வதற்கு 3 விஷயங்கள். வியாபாரம் பண்ணியிருந்தா அவர் கூட கொடுக்கல் வாங்க வச்சிருந்தா அவர் யாருங்கிறத கணிச்சிடலாம். அவர் பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தா அவருடைய எல்லா விஷயமே பயோடேட்டா, அப் டு டேட் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அவர் கூட பிரயாணம் செஞ்சா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொள்ளலாம். இந்த 3 இல்லையா, போங்க, நீங்க இது சொல்றதுக்கு தகுதியே இல்லைன்றுவாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ஒரு கணிப்பை அல்லாஹ் தந்திருந்தார். கடைசியாக அபூ லுஅ்லு ஃபைரோஸ்னு ஒரு ஆள் வந்தான். அவன் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவன். அவன் யதார்த்தமாக சஹாபாக்கள் குழுமி இருந்த சபையிலே அவன் வந்தவன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இடத்தில் ஒரு சின்ன குருவால், இது சரியா இருக்கான்னு பாருங்கன்னு கொடுத்தான். கத்தியை வாங்கி பார்த்துட்டு திரும்ப கொடுத்த ஆளை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த ஆளு தான் என்னை கொலை செய்யறதுக்கு முன்னாடி முன்னோட்டமாக கத்தியை கொடுத்துட்டு போறான் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள், யார் அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்க அனுமதி கொடுத்து அவனை இப்பவே காலி பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன கணிப்பின் அடிப்படையில் அவரை கொலை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு கால் அவன் நம்மை கொலை செய்தால் அதற்கு நீங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் கிசாஸ், பழிக்கு பழி தீர்ப்பது என்பது மார்க்கத்தில் இருக்குது. நான் சொன்ன கணிப்பின் அடிப்படையில் செயல்படக்கூடாது சொன்னார்கள். அதே மாதிரியே அவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில தக்பீர் கட்டி இருக்கிற போது முதல் சஃப்ல நின்று குத்துனான். அதே வாளை வச்சு, அதே சின்ன கத்தியை வச்சுதான். சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், இப்படி கணிப்பின் அடிப்படையில் சாலிகின்களுக்கு சில யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற கணிப்பு இருக்கிறதே, அது சரியாகவும் இருக்கலாம், சில சமயங்களில் தவறாகவும் அமையலாம். அது போலவே நம்முடைய இஸ்திகாராவின் முறைகளில் ஒரு பிசினஸ் பண்ணலாமா, இந்த வீட்டுக்கு குடி போலாமா, இந்த வேலைக்கு போலாமா என்பதை அல்லாஹ்வின் சமூகத்தில் நலவு தீமை குறித்து கேட்பது. யா அல்லாஹ், இந்த வீட்டில் பொண்ணு எடுக்கலான் இருக்கிறேன், யா அல்லாஹ் இந்த வியாபாரத்தில் நான் இறங்கலான் இருக்கிறேன், யா அல்லாஹ் இந்த வீட்டுக்கு நான் குடி போகலான் இருக்கேன், இது சரியாக இருக்கும் என்னை பொறுத்து, இது கைராக இருந்தா அதற்கான வாசல்களை நீ திறந்துதா, எனக்கு இது தீங்காக அமையும் என்றால் நீயே பார்த்து தடுத்துரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிற ஒரு முறை அது. ஒரு வியாபாரத்தில் ஈடுபட நினைக்கிறோம், அல்லது ஒரு வாகனம் வாங்கலாம் என்று நினைக்கிறோம், ஒரு திருமண தொடர்பை தேர்வு செய்யலாம் என்று கருதுகிறோம், அது சரியாக இருக்குமா என்பதை படைத்த ரப்பின் புறத்திலே இருந்த உள்ளத்தின் உதிப்பாய் பெற்றுக் கொள்ளக்கூடிய முறை.
அப்ப அந்த அடிப்படையில் இறங்குகிற போது அல்லாஹ்வின் சமூகத்தில் பொறுப்பு ஒப்படைத்து நாம் செயல்படுகிறோம். இப்போ நம்ம அப்படித்தான் நம் நிலவு தீமைகளை பொருத்தி பார்க்க வேண்டுமே தவிர, நாம் அதை விடுத்து இந்த வீட்டில் குடி வந்ததுனால தான் நான் எல்லா கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா அது தவறு. அப்படி ஒரு மனிதர் ஒரு வீட்டில் குடி புகுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். போன நாள்ல இருந்து ஏதோ செலவு வருது, அவருக்கு நோய் நொடி வருது, அல்லது வியாபாரத்தில் தொடர்ந்து அடி விழுகிறது. இப்போது இந்த வீட்டில் வந்ததுனால தான் முசீபத்து வந்ததுனால தான் என்று கருதினால் அவர் ஈமான் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. இப்போது மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், இது போன்ற சூழல வீட்டை காலி பண்ணி வேறு வீட்டுக்கு குடிபெயர்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஏனென்றால் அது மீண்டும் மீண்டும் அவன் ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறான். அந்த வீடு சுயமாக அவருக்கு தீங்கு தராது. அதே வீட்டில் இன்னொருத்தர் குடி வருவார், அவருக்கு மேலே தூக்கி விடும். நம்முடைய பல்வேறு புலங்களில் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை அவரிடத்தில் ஒருத்தர் வந்தார். அவர் அதை ஒரு கடை துவங்குவது குறித்து சொன்னார். அந்த கடை அதாவது முகனையில இருக்கு, முச்சந்தியில இருக்கிறது. முச்சந்தியில வச்சா பிசினஸ் ஓடாதுன்னு சொல்றாங்க. ஆனா வியூ நல்லா இருக்கு, வைக்கலாமா வேண்டாமா என்று பலரும் என்னை குழப்புகிறார்கள் என்று சொன்னார்கள். உடனே பக்கத்துல சொன்னாங்க, இந்த ஏரியாவில் இந்த கடையை பாரு, ஃபர்ஸ்ட் நலாஸ்ன்னு ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணா, அவன் ஓபன் பண்ணி அவ்வளவு டேலண்டான சுவையான உணவு கொடுத்தான். ஒரு வருஷத்துல மூடிட்டான். நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. அதே கடையை இன்னொருத்தன் ஆரியாசன் வாங்கி நடத்துறான். இப்ப 3 ஃப்ளோர்ல பிசினஸ் நடந்துட்டு இருக்குது. எந்த இடத்தை அவன் இந்த தீங்கு தரக்கூடியதாய் இது இடத்துக்கே பொருத்தம் இல்லைன்னு பலரும் சொல்லி அவன் இடத்தை திறந்து ஓபன் பண்ணிருக்கிறான். என்னவென்றால், ஒரு மனிதருக்கு ஒரு இடம் நஷ்டத்தை தந்ததென்றால் எல்லோருக்கும் நஷ்டத்தை தரும் என்பது அல்ல. இவருக்கு இந்த இடத்துல வச்சு அவருக்கு வியாபாரத்தை தர அல்லாஹ் நாடவில்லை என்று பொருள். அதுக்காக எல்லோருக்கும் அப்படி என்றல்ல. ஒரு மனிதருக்கு ஒரு வீட்டில் ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டது என்றால் காலம் முழுக்க அந்த வீட்டில் முசீபத்து தான், காலம் முழுக்க அது செட் ஆகாது என்று அல்ல. ஒரு மனிதருக்கு அது பொருந்தவில்லை என்றால் இன்னொரு மனிதருக்கு அதை ஹைராக அல்லாஹ் ஆக்கித்தர போதுமானவர். இப்படித்தான் அது வீடோ கடையோ அது எல்லா விஷயத்திலும், திருமண விஷயங்கள் எல்லாவற்றிலும் பொருத்தி பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. இதைத்தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு கால் நம்முடைய ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால், அந்த சிந்தனை வழுக்கும் என்றால் வீடுகளை மாற்றிக்கொள்வதற்கோ கடையை மாற்றிக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் இதனால தான் என்ற அந்த இடத்தையோ வீட்டையோ பொருளையோ மனிதர்களையோ குற்றப்படுத்தி பார்ப்பது அது நம்முடைய ஈமானுக்கு பொருத்தமானதல்ல என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒன்று மட்டும் உண்மை, நலவும் தீங்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்துதான் வருகிறது என்ற விஷயத்தில் அழுத்தமான நம்பிக்கை இருக்கிற வரை நம்முடைய கல்வியில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. அது இன்னாரால் இவரால் இதனால் என்று நாம் ஏதோ ஒன்றை குற்றப்படுத்தி அதை காரணப்படுத்தி அதை குறித்தே சிந்திக்க யோசித்தால் நிம்மதியற்ற வாழ்க்கையை தான் ஒரு முஃமின் அடைய நேரிடும். அல்லாஹ் நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.